வைத்து 3 பதக்கங்கள் ஆலயத்திலே தெற்கு வாசலை நோக்கி வித்தியாசமாக இருக்கும். நல்லூர் கந்த சுவாமி கோவில் 7ஆம் நாள் மாலை திருவிழா எப்படி இடம்பெறுகிறது? இன்றைய தினம் சுவாமி நேற்று பார்த்ததை விட வித்தியாசமான ஒரு விலங்கு வாகனத்திலே வெளிவீதியுலா வரப்போகின்றார். நேற்று பார்த்ததை விட சுவாமியுடைய அலங்காரங்கள், ஆடை அணிகலங்கள், நகை வேலைப்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும். இன்றைய தினம் சுவாமியினுடைய வீதிகளிலே மக்கள் எப்படி பக்திபூர்வமாக செல்கின்றார்கள், என்னெல்லாம் இடம்பெறுகிறது என்று சொல்லி கொஞ்சம் விரிவாக வித்தியாசமாக பார்க்க போகின்றோம். இதோட யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க. நல்லூர் கந்த சுவாமி கோவிலில் இந்த சுவாமிக்கு முன்னாலே இந்த கற்பூர சட்டி செல்கின்றதை அவதானித்திருப்பீர்கள். இந்த கற்பூர சட்டியை எப்போது பற்ற வைப்பார்கள் என்றால், சட்டியாக சுவாமி வெளிவீதி உலா வரும்பொழுது 6 மணிக்கு அந்த கற்பூர சட்டியை பற்ற வைப்பார்கள். அது மட்டும் மெதுவாக புகைந்து கொண்டே அது இருக்கும். 4 நாதஸ்வரம், 4 தவில் இப்பொழுது ஆலயத்தினுடைய முன் மண்டபத்திலே முழங்கிக் கொண்டிருக்கிறது. ஏழாம் நாள் திருவிழாவுக்கு இன்றைய தினம் சுவாமி மெதுவாக வெளிவீதி உலா வருகின்ற அற்புதமான காட்சியையும் ஆலயத்துக்கு முன்னாலே திரண்டிருக்கிற பக்தர்களையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் ஆலய பொருட்கள் எல்லோருமே நீல நிற ஆடை அணிந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் சுவாமியும் நீல நிறத்திலே சாத்துப்படி செய்து வெளிவீதி உலா வருவார் என நான் நினைக்கின்றேன். அந்த காட்சியை நாங்கள் பார்க்க போகின்றோம். முருகப்பெருமான் காமதேனு வாகனத்திலேயும், வள்ளி தெய்வானை வெள்ளை ரிஷப வாகனத்திலேயும் வெளிவீதி உலா வருகின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆலயத்துக்கு முன் மண்டபத்திலே வந்ததும் சுவாமிக்கு பஞ்சாரத்தை காட்டுகின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வளை குழல் ஓசை ஒலிக்க, நடுவிலே மயில் பொறிக்கப்பட்ட தங்கச் செங்கோலுடன் இன்றைய நாள் நல்லூர் கந்த சுவாமியார் 7ஆம் நாளிலே எப்படி பக்தர்கள் மெய் சிலிர்த்து பார்க்க வெளிவீதி உலா வந்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த தினம் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காமதேனு என்று சொல்லப்படுகின்ற காராம்பசு, இது தேவ உலகத்திலே இருந்து முனிவர்களுக்கு இறைவனாலே வழங்கப்படுவது. இந்த காராம்பசுவானது அதற்கு காமதேனு என்றும் பேருண்டு. இது வேண்டிய வரங்களை எல்லாம் அந்த முனிவருக்கு கொடுக்கும். அதாவது முனிவர் கேட்கும் பொருள்களை எல்லாம் அங்கே அந்த ஆச்சிரமத்திலே அதை வழங்குகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனெனில் காடுகளிலே ஆச்சிரமங்களிலே இருக்கும் முனிவர்களை நோக்கி சில காலங்களிலே அங்கே அரசரும் படைகளும் செல்லும். அதே போல சில முனிவர்கள் செல்வார்கள், சில யாத்திரிகள் செல்வார்கள். எனவே அவர்களுக்கு வேண்டிய அந்த உணவுகள், நீர், பானங்களை எல்லாம் வழங்க வேண்டிய பொறுப்பு அந்த காட்டிலே இருக்கின்ற முனிவரை சார்ந்தது. எனவே அந்த முனிவர் எவ்வாறு இவற்றை பெற முடியும்? காட்டிலே இருந்து தவத்திலே இருப்பார். ஆகவே அங்கு அவரிடம் இருக்கின்ற காமதேனு என்ற காராம்பசு இவர்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் வழங்கும் முனிவருடைய கட்டளையின்படி. அதே போல அங்கே வள்ளி தெய்வ யானை வந்து கொண்டிருக்கின்ற இடபாரூரர், இது இறைவனுடைய வாகனம். இன்றைக்கு இடபாரூரராக இருக்கின்ற சிவனுடைய அந்த எருது என்று சொல்லப்படுகின்ற இடபம் அங்கே வள்ளி தெய்வ யானை அம்பியர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தன்னுடைய மகன் முருகப்பெருமானுடைய மருமக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த இருவருக்கும் அந்த வாகனத்தை இன்றைக்கு அவர் வருவதற்கு உவந்து அளித்திருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் கொள்கின்றோம். இப்பொழுது ஆலய வாசலில் இருந்து அவர்கள் புறப்பட்டு கிழக்கு வீதி பக்கமாக செல்ல இருக்கின்ற செய்தியையும் காட்சியையும் நீங்கள் நேரடியாக பார்த்து அதனை அந்த திருவருளை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம் என்று உங்களை வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய நாள் நீல நிற குடையிலே சுவாமியை வெளிவீதிகளாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். வட்ட வடிவமான குடை. அத்தோட சுவாமியினுடைய நகைகளை பாருங்க, பாரம்பரிய நகைகளோட வித்தியாசமாக அந்த 3 பதக்கங்கள் முன்னாலே தொங்குகிறது. சுவாமியை வெள்ளை மற்றும்
நீல நிற மலர் மாலையோட நல்லூருக்கென்று தனித்துவமான ஒரு பாணி இருக்கிறது. சுவாமியை சுத்தி இப்படி அலங்கரித்ததுக்கு பிறகு 2 மாலைகள் நீளமாக தொங்கும். செம்மஞ்சள் நிற காராம்பசு வாகனம், அந்த வாகனத்திலே சுவாமியை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நல்லூர் கந்த சுவாமியார் தெற்கு வாசலை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறார். 7ஆம் நாள் திருவிழாவில் பிரசன்னா குருக்களினுடைய அழகிய குரலிலே கந்தர் அனுபூதி பாடப்படுகின்ற காட்சியை பார்க்க போகின்றோம். இப்பொழுது நாதஸ்வரத்துடன் கல்யாணி ராகம் வாசிக்கப்படுகிறது. நாங்கள் இப்பொழுது தெற்கு வாசல் கோபுரத்துக்கு கீழே நிற்கின்றோம். அறியாமை பொருள் மல்லே புலி சொல்லிருவாதுவிரன் சொல்லே புரியும் சுடர்வேல இல்லேனும் மாயையில் இட்டனை என்னும் மாய வாழ்க்கையில் என்னை இட்டு ஏனோ செய்தாய். மாயையான இல்லற வாழ்க்கையில் என்னை விட்டு விட்டு வேடிக்கை பார்க்கின்றாயோ தந்தா இல்லே எனும் பொல்லாதவனாகிய பஞ்சமூலங்களுக்கு அடிமையாகி பொல்லாதவனாகிய என்னுடைய அறியாமையை ஒரு திரையோ அறியாமையை பொறுக்காததானோ இல்லறம் என்னும் மாய வாழ்க்கையில் என்னை நீ விட்டு விட்டாய் கந்தா. மல்லே புரியும் பன்னிருவாருவில் மல்யுத்தம் புரிகின்ற உன்னுடைய பன்னிரு தோள்களில் மல்யுத்தம் புரிகின்ற உன் 12 புஜங்களிலும் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே எழிலான எழில் மிகுந்த அழகான அழகே வடிவான சுடரே வடிவான வேலவனே மாய வாழ்க்கையில் என்னை விட்டதனால் என்னை சமாதானப்படுத்தவோ என் சொற்களாலான பாடலை உன் 12 புஜங்களிலே சுமக்கின்றாய். மாலையாக சுமக்கின்ற வடிவேலவனே சுடர்வேலவனே எனும் மாய வாழ்க்கையில் என்னை விட்டது ஏனோ கந்தா. நல்லூக்கந்தா நல்லுக்கம் புரிகின்ற உன்னுடைய 12 புஜங்களிலே 12 தோள்களிலும் என் சொல்லே
நல்லை தந்தா அவனே நல்லை தந்தா தெற்கு வாசலிலே பக்தர்கள் நிறகுடம் புத்தகளுக்கு வைத்து முருகப்பெருமானுக்கு தீபங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நிறகுட நீரை சுவாமி வரும்பொழுது முன்னாலே ஊத்துவார்கள். ஒவ்வொரு வீதியிலும் இப்படித்தான் சுவாமியை வந்து சமச்சீராக திருப்புவார்கள். பாருங்க, ஒரு சுவாமி இன்னொரு சுவாமியோட பதியாது உயராது, சரியான சமச்சீரான அளவிலே சுவாமியை ஒவ்வொரு வீதிகளிலும் திருப்புவார்கள். 6:18 ஆகிக் கொண்டிருக்கிறது. பக்தர்கள் இப்பொழுது தெற்கு வாசலில் இருந்து மேற்கு வாசல் நோக்கி திரண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். பழனி மலை வேந்தனுக்கு அரகரோகரா. ஒவ்வொரு வீதியிலேயும் முருகன் செல்லுகின்ற பொழுது இப்பொழுது நீங்கள் பார்க்கறது எல்லாம் வந்து அவர்கள் வழிபட்டு முடித்து விட்டார்கள். இன்றைய தினம் படையல்களை பாருங்க. நல்லூருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி படையல்களை வந்து வேண்டி நீங்கள் வந்து உண்ணலாம். ஏராளமான படையல்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது. சுவாமி அங்கே சென்று கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் வள்ளி தெய்வானை சுவாமிகளுடைய சாத்துப்படி வேலைகளை பாருங்க. தங்க திருவாசியிலே பாரம்பரிய நகைகளோட அதாவது நீலம் வெள்ளை மல்லிகை மலர் அதுபோல இன்றைய தினம் சுவாமி வாகனம், மிக பழமையான வாகனம். இது பார்ப்பதற்கு புதுசு போல தெரியும். அவ்வளவு தூரம் நல்லூர் கந்த சுவாமி கோயிலே சுவாமி வாகனங்களை வந்து பராமரிப்பார்கள். நல்லூர் ஆலயத்தினுடைய மேற்கு வாசலே ஒரு பிள்ளையார் ஆலயம் இருக்கிறது. அந்த பிள்ளையார் ஆலயத்தினை சுவாமி கடந்து செல்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேற்கு வாசல் வீதியிலே பாருங்க, இந்த சுவாமியார் வர பக்தர்கள் வணங்கி அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வணங்கி வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது மேற்கு வாசல் இருந்து குபேர வாசல் கோபுரத்துக்கு இன்றைய நாள் சுவாமி திரும்புகின்ற அற்புதமான காட்சி. சுவாமி குபேரவாசல் கோபுரத்துக்கு வரும் பொழுது அதுக்கு நேரவே ஒரு நிறகுடம் புத்துவிளக்கு வைத்து வணங்கி கொண்டிருப்பார்கள். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுவாமி இப்பொழுது கோபுரத்துக்கு கீழே நெருங்கும் பொழுது நாங்கள் இப்படி பார்த்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது கோபுரத்தினுடைய கட்டுமானம் அதோடு சேர்ந்து இன்றைய நாள் சுவாமியுடைய வாகனத்தினுடைய பின்புறம் பாருங்க, சிறிய மயில் தொகை போன்ற ஒரு அமைப்பு பார்க்கிறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்க, மகனோ தெரியாது, தனது மகன் என்று தான் நினைக்கிறேன். மகனை எப்படி தூக்கி கொண்டு சுவாமியை காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. முருகனுடைய அருள் இந்த இடத்திலே இருக்கிறது. இப்பொழுது ஒவ்வொரு மண்டபங்கள், இது ஒரு அன்னதான மண்டபம், அதை கடக்கின்ற பொழுது பாருங்கள், பக்தர்கள் நிறைவிடம் குத்துவிளக்கு எல்லாம் கொளுத்தி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்டபத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து தேநீர் வந்து குடிக்கலாம். சுவாமி அதாவது குபேரவாசல் கோபுரம் வரும்பொழுது இங்கே வந்து தேநீர் வந்து அங்கே கொடுக்கின்றார்கள். நாங்கள் பார்ப்பது எல்லாம் வடக்கு வாசல் சுவாமி செல்லுகின்ற பொழுது இருக்கின்ற பக்தர்கள் வணங்குகின்ற அந்த நிறகுடம் குத்துவிளக்கு வைத்து பக்தர்கள் வணங்குகின்ற அந்த
பிரசாதம் கொடுக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாங்கள் சாமரம் எப்படி வீசுகின்றார்கள் என்று சொல்லி மிக அருகிலே சென்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்க, அதே போல ஒற்றை சமச்சீர் அளவிலே சாமரம் வீசிக் கொண்டிருப்பார்கள். மனோன்மணி ஆலயத்தை சுவாமி நெருங்கிக் கொண்டிருக்கின்றார். வளல் குழல் ஓசை ஒலிக்க சாமரங்கள் வீச முன்னாலே தீவட்டி எரிய சுவாமி இப்பொழுது வடக்கு வாசல் இருந்து கிழக்கு வாசல் நோக்கி திரும்புகின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமி சென்றதும் ஒரு அடியவர் பின்னாலே வித்தியாசமாக ஒரு தாழம் ஒன்றை வைத்து வித்தியாசமாக இருக்கிறது பார்ப்பது. நான் இதுதான் முதல் முறையாக பார்க்கிறேன். சாம்பிராணி என்று நினைக்கிறேன். முருகனை நினைத்து வேண்டிக் கொண்டு செல்கின்ற அற்புதமான காட்சி. எல்லாம் வல்ல நல்லையம்பதியிலே வீட்டிருந்து அருள் பாலிக்கின்ற வேட்பெருமான், கந்தவேட்பெருமான், சுடர்வேல் பெருமான் பெருமான் இன்று சப்தவதாவது 7வது நாளாகிய இன்று மிகவும் அற்புதமாக அலங்காரமாக நல்லையம்பதிக்கே உரித்தான அந்த சாத்துப்படி என்று சொல்லப்படுகின்ற அந்த சாத்துப்படியிலே வள்ளி தெய்வானை சமேதராக வேட்பெருமான் எழுந்தருளி வருகின்ற கண்கொள்ளா காட்சி இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அங்கே வடக்கு வீதியிலே வந்து ஈசான மூலையிலே அங்கே பிரதம சிவாச்சாரியார் அவர்கள் அங்கே திருவாசகம் உரைக்க பெருமான் இப்பொழுது ஈசான மூலையிலிருந்து அந்தன சிவாச்சாரியார் திருவாசகம் இசைக்க பெருமான் இப்பொழுது அங்கே மிகவும் அழகாக வீதியிலே வந்து கொண்டிருக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது. ஓங்கு எழில் கோபுரம் மிளிரக் கண்டேன் என்று அன்றே 1933ஆம் ஆண்டே தவத்திரு யோகர் சுவாமிகள் அவர்கள் ஓங்கு எழில் கோபுரம் மிளிரக் கண்டேன் என்று தன்னுடைய நச்சிந்தனையிலே பாடுகின்றார். அப்படிப்பட்ட பெருமானுடைய ஆலயத்திலே இங்கு தேர்முட்டிக்கு அருகிலே அந்த யோகர் சுவாமிகள் இருந்து அங்கே அருளாட்சி புரிந்த செல்லப்பா சுவாமிகள், யோகர் சுவாமிகள் இருந்து அருளாட்சி புரிந்த அந்த பெருமானுடைய ஆலயத்திலே இன்று வடக்கு வாசல் கோபுரமாக அங்கே இருக்கின்ற அந்த கோபுரத்தோடு இங்கே தெற்கு முகமாகவும் அந்த கோபுரம் காணப்படுகின்றது. பெருமான் இப்பொழுது தெற்கு வாசல் கோபுரத்தை நோக்கி அடியவர்கள் புடைசூழ பெருமான் வந்து கொண்டிருக்கின்ற கண்கொள்ளா காட்சி இருக்கின்றது. இங்கே நீங்கள் உங்களுடைய காட்சியிலே பார்க்கின்ற குபேர வாசலுடைய கோபுரத்திலே அங்கே சத்குரு சங்காரவேல் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் வீதிக்கு வீதி வெளிச்சம் அங்கே வீட்டிருந்து ஆடவர்கள் சோதி பிரகாச வேலனை கொண்டாடி துதிப்பதை பார்த்திடுவீர் என்று அங்கே முருக அடியவர்கள் அந்த சோதி பிரகாசமான அந்த வேட்பெருமானை அங்கே துதித்தபடி மனதை எல்லோரும் ஒருநிலைப்படுத்தி அங்கே அடியவர்கள் முருக அடியவர்கள் அங்கே புடைசூழ அந்த வலிமையாக அந்த பெருமானை தங்களுடைய தோளிலே சோர்க்கின்ற அந்த தொண்டர்கள் புடைசூழ பெருமான் அங்கே வீதியிலே மிகவும் அழகாக வந்து கொண்டிருக்கின்ற கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் வீதிக்கு வீதி வெளிச்சம் அங்கே வீட்டிருந்து ஆடவர்கள் சோதி பிரகாச வேலனை கொண்டாடி துதிப்பதை பார்த்திடுவீர் என்று அங்கே கூறுவது போல அந்த சோதி பிரகாசமான கந்தவேட் பெருமானை நல்லையம்பதியிலே வீட்டிருந்து அருள் பாலிக்கின்ற அந்த பெருமானை அங்கே அடியவர்கள் அங்கே ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி அங்கே ஒருநிலைமாக அங்கே வருகின்ற காட்சி இடம்பெறுகின்றது. மாலை நேரம் 6:39 சுவாமி மெதுவாக வெளிவிதி உலா வந்து மீண்டும் உள்ளே செல்ல போகின்றார். மெதுவாக செல்லுகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மென்மையான காத்து இந்த இடத்திலே வீசிக் கொண்டிருக்கிறது.
6:45 சரியாக சுவாமி உள்ளே செல்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரவினுடைய ஒளி என்று கூறுவார்கள். அதாவது இரவிலே சுவாமிக்கு முன்னாலே பூட்டப்படுகின்ற மென்னிற மஞ்சள் நிற ஒளி, அந்த ஒளி சுவாமியில் பட்டு அந்த சுவாமியுடைய வாகனங்களிலும் பட்டு மிளிர்கிறது. பாருங்கள், வெளிவீதி உலா வந்த சுவாமியை இன்றைய தினம் பக்தியோடு கீழே மெதுவாக இறக்கி வைக்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இறக்கியதும் என்னெல்லாம் இடம்பெறும் என்று சொல்லி பாருங்க. அந்த மின்னிற மஞ்சள் மின்னொளியை அணைத்து விடுவார். ஏனைய பக்தர்கள் சுவாமி வசந்த மண்டபத்துக்கு கொண்டு சென்று போய் வைத்ததுக்கு பிறகு அந்த தீபாராதனை காட்டுவார்கள். அதை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தினுடைய பொருட்கள் அனைவரும் இப்பொழுது சிறிய கொம்பிலே சுவாமியை உட்பிரகாரம் காவி செல்லுகின்ற அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சுவாமி வசந்த மண்டபத்துக்குள் செல்லுகின்ற காட்சி. வசந்த மண்டபத்துக்கு செல்லுகின்ற பொழுது பாருங்கள், அந்த உட்பிரகாரம் எப்படி இருக்கின்ற அலை அலையாக மண்டபத்தினுடைய வடிவம், அதுபோல நடராஜர் ஓவியத்தினையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்திலே இன்றைய தினம் நீங்கள் பார்க்காத குருக்கள் அனைவரும் இப்பொழுது வருவார்கள். அனைவரும் வந்து இந்த இடத்திலே, இந்த ஜாக குண்டத்திலே பூஜை வந்து இடம்பெறும். அனைத்து பூசகர்களையும் பாருங்கள், நீல நிற வேஷ்டி அணிந்திருக்கின்றார்கள். இன்றைய நாள் பூஜைகள் இதற்கு பிறகு நிறைவு பெறும். இப்படி பூஜைகள் செய்ததற்கு பிறகு இந்த இடத்திலே பக்தர்கள் இந்த ஓமகுண்டத்தினை, அதாவது இதை தொட்டு அந்த பூவை எடுத்து வணங்குகிற காட்சியும் சுற்றி வணங்குகிற காட்சியையும் நீங்கள் பார்ப்பீர்கள். நாளைய தினம் 8ஆம் நாள் திருவிழா, 8ஆம் நாள் திருவிழா எப்படி இடம்பெறுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் காணொலியில் வித்தியாசமாக காட்டிக் கொண்டிருக்கிறேன். கருத்துக்களை கீழே தெரிவியுங்கள். அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான இதுடன் தொடர்ந்து 25 நாட்களும் என்னுடைய யூடியூப் தளத்தில் வரும் வித்தியாசமான விடயங்களையும் வித்தியாசமான பார்வை, அதாவது வித்தியாசமான கோணங்களையும் என்னுடைய காணொலியில் நீங்கள் பார்ப்பீர்கள். நன்றி மக்களே.